தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 21/6/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. நீங்கள் அறிந்துள்ள எகிப்தியரின் கொடிய நோய்கள் எல்லாம் உங்களிடையே இல்லாமல் உங்கள் பகைவர் மேல் வரும்படி செய்வார் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரி சகோதரியே, கர்த்தர் என்று நம்மை பார்த்து கூறுகின்றார், என் அன்பு மகனே மகளே, நீ என் நியாயங்களை கை கொண்டு அதன்படி வாழும் பொழுது நீங்கள் இந்த உலகில் எந்தெந்த கொடிய நோய்கள் எல்லாம் கேள்விப்படுகின்றோ அந்த நோய்கள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் உங்கள் அருகே வராமல் அதை உங்களுக்கு அண்டாமல் பாதுகாத்து அந்த நோய்களை உங்களை பகைக்கின்ற அவர்கள் உங்கள் இனஜந்த பந்தர்களாக இருக்கலாம், நண்பர்களாக கூட இருக்கலாம், அவர்களுக்கு வர செய்து அவர்கள் காரணம் அவர்கள் உங்களை பகைக்கிற காரணத்தினால் அவர்களுக்கு வர செய்து நான் உங்களுடன் இருப்பதை நிரூபிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, நம் தெய்வம் அன்புள்ளவர், நம்மை நேசிக்கின்றவர். நம்மை யாரேனும் பகைத்தால் அவர் பொறுத்து கொள்ள மாட்டார். காரணம், நம்மில் அளவு கடந்த அன்பு கொண்ட காரணத்தினால். ஆகவே கர்த்தர் என்று கூறுகின்றார், என் விருப்பப்படி நடந்தால் நீங்கள் கேள்விப்படுகின்ற நோய்கள் எல்லாம் உங்களை விட்டு அகற்றி அதை உங்கள் பக்கமே வராமல் உங்கள் பக்கம் திரும்பி கூட பார்க்காமல் நான் வேலையடைத்து பாதுகாத்து உங்களை பகைக்கவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று உறுதி கூறுகின்றார். ஆகவே அவர் விருப்பப்படி அவர் வேதாகமத்தில் எப்படி எப்படி வாழ வேண்டும் என்று கூறுகின்றாரோ அதன்படி வாழ்வோம். எந்த நோய் நொடிகளோ நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வராமல் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் வாழ்ந்து சாட்சியாக ஜீவிப்போம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக இந்த உலகில் காணப்படுகின்ற நோய்களில் எதுவுமே எங்களுக்கு வராமல் எங்களை பகைக்கவர்களுக்கு வரை பண்ணுவேன், நாங்கள் உமது விருப்பப்படி வாழ வேண்டும் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் இப்பொழுது கூட உமக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று முயற்சி செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு சிறு தவறு கூட நாங்கள் செய்யாமல் உமது விருப்பப்படி வாழ எங்களை அர்ப்பணிக்கின்றோம். ஏற்றுக்கொள்ளுங்க. அதன்படி வாழ உமது ஆவியை அனுப்பி கல்லான இதயத்தை எங்களுக்கு எடுத்து போட்டு சதையான இதயத்தை தந்து உமது கற்பனைகளையும் கட்டளைகளையும் கீழ்ப்படி நடக்க கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.